புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து வானிலை குறித்த தகவல்களை நம்ம பிரத்யேகமா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நிறைய நாட்கள் தாழ்வு பகுதி உருவாகுது, அது தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும், புயலாக வலுப்பெறும் என்ற அறிவிப்புகள்லாம் வரும். ஆனால் கடைசியாக அதில் தாமதம் ஏற்படுகிறது. தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமா மாறுவதில் தாமதம், நகர்வதில் தாமதம், இது போன்ற கரையை கடக்கும் இடத்தில் மாற்றம் என பல்வேறு மாற்றங்களையும் மாறுதல்களையும் தொடர்ந்து பார்த்திருப்போம். அதற்கான காரணம் என்ன? நமக்கு அமெரிக்கா, ஐரோப்பியா போன்ற நாடுகள்ல மிக துல்லியமா வானிலை கணிக்கப்பட்டாலும், இந்தியாவில் தமிழகத்தில் ஏன் வானிலைகள்ல இவ்வளவு சவாலா இருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்முடைய நில அமைப்பே அப்படிதான் இருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா, வெப்பமண்டல நாடா நம்ம இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஈக்குவேட்டர், அதாவது நிலநடுக்கோட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு நாடு நமக்கு இந்தியா. அதிலும் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு மிக அருகிலேயே இலங்கை போன்ற ஒரு பெருந்தீவு இருக்கு. அந்த தீவில் பெரிய மவுண்டெயின்ஸ், அதாவது மலைத்தொடர்களும் இருக்கு. இதன் காரணமாக இந்த கணினி சார்ந்த தரவுகள் என்பது துல்லியத்தன்மை என்பது மிக குறைவாக இருக்கும். அவ்வப்போது மாறுதலுக்குரியதா பார்க்கப்படுது. இருந்த போதிலும் நம்ம எப்படி வானிலையை கணிக்கிறோம் அப்படின்னா, அதற்கு முக்கிய பங்கா பார்த்தோம்னா கணினி சார்ந்த தரவுகள் தான். அதாவது நியூமெரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கணினி சார்ந்த மாதிரிகள் தான். இது ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகள் மற்றும் கனடா போன்ற நாடுகள், இந்தியாவிலையும் நமக்கு IMD GFS மற்றும் பாரத் ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம்னு BFS என 2 வெவ்வேறு கணினி சார்ந்த தரவுகள் இருக்கு. இவை எல்லாமே ஒரு நாளைக்கு 4 முறை நமக்கு அவுட்புட் கொடுக்கும். இந்த அவுட்புட் எப்படி கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை வாங்கிட்டு சூப்பர் கம்ப்யூட்டரில் ரன் பண்ணி நமக்கு அவுட்புட்டை சில மணி நேரங்களுக்கு பிறகு தருது. இது முக்கியமாக பார்த்தோம்னா, இது மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் மாதிரி தான். நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறோமோ தற்போது இருக்கக்கூடிய சூழலை எடுத்துக்கிட்டு அதற்கு தகுந்த அவுட்புட்டை கொடுக்கும். இதில் சில மாறுதல்கள் ஏற்படுது. குறிப்பாக அந்த இலங்கை போன்ற நில அமைப்பு மற்றும் க்ளோஸ் டு த ஈக்குவேட்டார் இருக்கக்கூடியது, நம்ம வெப்பமண்டல பகுதிகளில் இதனால ஒரு கணினி சார்ந்த தரவுகளில் சில மாறுதல்கள் என்பது இருக்கு. இதை நம்ம தவிர்க்கணும், இதை விட நம்ம இன்னும் மேம்படணும் அப்படின்னா அதற்கு தான் AI தொழில்நுட்பம் எல்லாத்துலேயுமே வந்திருக்கு. இன்னைக்கு புதிய தலைமுறையில் பிரத்யேகமாக அந்த AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம தற்போது இருக்கக்கூடிய அந்தமான் கிட்ட உருவாகி இருக்கக்கூடிய தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக 24ஆம் தேதி மாறும்னு இந்திய வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. 26ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல்ல அது மேலும் தீவிரமடையும்னு சொல்லியிருக்காங்க. அதன் போக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம AI பயன்படுத்தி நம்ம உருவாக்கியிருக்கோம். அந்த AI பயன்படுத்தி எப்படி உருவாக்கணும்னா, நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த விண்டில் இருக்கக்கூடிய அந்த ECMWF, GFS போன்ற தரவுகளை எடுத்து நம்ம ஏஐல பயன்படுத்தி நம்ம இதோட அவுட்புட் எடுத்திருக்கோம். இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏஐல கடந்த 100 ஆண்டுகளில் ஏற்பட்ட தவறுகளையும் அதே போல தரவுகள் எந்தெந்த நிலைகளில் தவறு ஏற்படுத்துனுச்சு என்பதையும் அதில் ஃபீட் பண்ணி அதற்கேற்றாற் போல அவுட்புட் வந்திருக்கு. இந்த ஏஐ மாதிரி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம புதிய தலைமுறையில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம், புயல் மாத இறுதியில் தான். ஆனால் நமக்கு இலங்கை கிட்ட இருக்கக்கூடிய காற்று சுழற்சி அதற்கு முன்னதாகவே நவம்பர் 21 முதல் 24 வரையிலான காலகட்டத்தில் பரவலாக மழை கொடுக்கும் என்பதை நம்ம பதிவு செய்துட்டு இருந்தோம். இப்போ இந்த ஏஐ, கூகுள் ஏஐயோட தரவுகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, நமக்கு இலங்கை கிட்ட இருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி படிப்படியாக இதே இடத்துல இருந்து வலுவடைந்து தமிழகம் நோக்கி நகரும் அப்படின்னு காண்பிக்குது. அதே சமயத்தில் அந்தமானுக்கு கிழக்கே உருவாகி இருக்கக்கூடிய தாழ்வு பகுதி அதே இடத்தில் இருந்து அது வலுப்பெற்று நகராமல் இங்க இருக்கக்கூடிய இலங்கை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மன்னார் வளைகுடால நிலவக்கூடிய அந்த காற்று சுழற்சி வலுவடைந்து தமிழக கடற்கரை நோக்கி நகரும் அப்படின்னு காண்பிக்குது. இது மிகப்பெரிய ஒரு மாற்றமா பார்க்கப்படுது. ஏன்னா நமக்கு பிற வானிலை படிவங்கள்லாம் அந்தமான் தாழ்வு பகுதி வலுப்பெற்று நமக்கு நகரும்னு எதிர்பார்க்கக்கூடிய சமயத்துல இந்த கூகுள் ஏஐயோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா, நமக்கு இலங்கை கிட்ட இருக்கக்கூடிய காற்று சுழற்சி வலுப்பெற்று வருவது போல காண்பிக்குது. இது மட்டும்தான் காண்பிக்குதா அப்படின்னா இல்லை. இந்த ECM என்று சொல்லக்கூடிய ஐரோப்பிய தரவுகளோட ஏஐ பயன்படுத்தி அவங்க ஒரு மாதிரி வெளியிடுறாங்க. அதுவுமே இதே போன்று நமக்கு இலங்கை கிட்ட இருக்கக்கூடிய சுழற்சி வலுப்பெறுவது தான் காண்பிக்குது. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம், இலங்கை கிட்ட இருக்கக்கூடிய காற்று சுழற்சி வலுப்பெற்று தமிழகம் நோக்கி நகர்கிறதா அல்லது அந்தமான் கிட்ட இருக்கக்கூடிய தாழ்வு பகுதி வலுப்பெற்று நகர்கிறதா என்பதை நம்ம அடுத்தடுத்த அறிக்கைகளில் தொடர்ந்து பார்ப்போம். இணைந்திருங்கள் புதிய தலைமுறை டிஜிட்டலுடன்.